தைப்பூசம் விரதம் இருப்பவர்கள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து தலைக்கு குளித்துவிட வேண்டும். சரவண பொய்கையில் குளிப்பதாக நினைத்து முருகப்பெருமானின் திருநாமங்களைச் சொல்லி தண்ணீரை தலையில் ஊற்றி குளிக்க வேண்டும். பிறகு வீட்டின் பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். பிறகு விநாயகரை வழிபட்டுவிட்டு முருகனின் படத்திற்கு அழகிய மலர்களால் அலங்கரித்து முருகனின் படத்திற்கு முன் 6 நெய் விளக்குகள் அல்லது நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டும். ஷட்கோண கோலமிட்டு அதன் மீதும் விளக்கு ஏற்றலாம். விளக்குகளை நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது என சாஸ்திர முறைகள் சொல்லுவதால் ஒரு வாழை இலையோ வெற்றிலையோ அல்லது தட்டு வைத்தோ அதன் மீது விளக்கு ஏற்ற வேண்டும். வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு பால், பன்னீர், சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யலாம். எதுவும் இல்லை என்றால் சுத்தமான தண்ணீர் மட்டும் கொண்டு அபிஷேகம் செய்து அதற்கு சந்தனம், குங்குமம் தோட்டு வைத்து வழிபட வேண்டும். முருகனுக்கு நைவேத்தியமாக தேன், தினை மாவு, பழங்கள், வெற்றிலை பாக்கு, சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயசம் போன்றவை செய்து படைக்கலாம். முருகனுக்குரிய 108 போற்றி மந்திரங்கள் குமாரஸ்துவம் அல்லது 108 முறை ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யலாம். அர்ச்சனை முடித்த பிறகு தீப தூப ஆராதனை காட்டி விரதத்தை துவக்கலாம். வழிபாட்டின் போது 6 படை வீடுகளுக்கும் உரிய திருப்புகள், கந்தர் அலங்காரம், வேல் மாறல், வேல் விருத்தம் போன்ற பதிகங்களை பாராயணம் செய்யலாம். வீட்டில் வழிபாட்டினை முடித்த பிறகு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் போது பசும்பால் வாங்கி ஒரு சிறிய குடத்தில் நிறைத்து அதன் வாய்ப்பகுதியை மஞ்சள் நிற துணியால் மூட அந்த குடத்தை தலை மீது வைத்து வீட்டில் இருந்து சுமந்து சென்று கொடுக்கலாம். கோவில் தூரமாக இருந்தால் அங்கு சென்று குடத்தில் பால் நிரப்பி தலையில் வைத்து கோவிலை 3 முறை சுற்றி வந்து முருகனை வழிபட்டு அந்த பாலை கொடுக்கலாம். பிறகு கோவிலில் அமர்ந்து ஏதாவது திருப்புகள் பாடி முருகனை மனதார வழிபடலாம். மீண்டும் வீட்டிற்கு வந்து முருகனை நினைத்து தியானம் செய்யலாம். மாலையில் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டில் விளக்கேற்றி வைத்தோ மாலை 6 மணிக்கு மேல் முருகனுக்கு பூஜை செய்து வழிபட்டு பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம். இது போன்ற ஆன்மீக தகவலை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.